மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவ் மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜயோட ஜாதகப்படி அவருடைய ஜாதக கட்டம் தமிழக அரசியல் களத்தில் இப்போ என்னவா இருக்கு, எப்படி இருக்கு? சனினால பெரிய சப்போர்ட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய் பேச்சினால வம்பு வர்றது அல்லது நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லாத அவர் பேசுறது, உளறல்கள் ஏற்படுறது, அது அரசாங்க வீடான சிம்ம வீட்டில் கேது இருக்கு. விஜயோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், கூட்டணி ஆட்சி அப்படிலாம் சொல்லியும் யாருமே வரலையே. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா, அல்லது இது எப்படி அந்த இடத்துல பார்க்குறது? அவருடைய ஜாதக அமைப்பு என்னன்னா, இந்த நேரம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. இவர் போய் தானாக அரசியலுக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டார். ஆனால் திமுகவோட கூட்டணி சேர்ந்துருச்சு. அப்போ விஜய் கூட்டணியில் ஒரு கட்சி கூட வராதாங்கிற ஒரு கேள்வி இப்போ மெல்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ அவர் எகென்ஸ்டாக பேசுகிறார் இல்லையா, அரசாங்கத்துக்கு எதிராக, அதோட பின் விளைவுகளை அவர் சந்திப்பார். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சூரியன் சனி அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்தில் இணைஞ்சு இருக்குது, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த சனியோட சூரியன் இணைந்தாலே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது. அப்போ இதுதான் ஜனநாயகம் பிரச்சனைக்கும் படம் வெளியாகாமல் போனதுக்கு இதுதான் காரணமா? இவர் தன்னை ஒரு ராஜாவாவோ, தான் ஒரு சுப்பீரியரு, நம்ம ஒரு கடவுள், தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 10 காசு வேணுங்கிறக்கா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தலைவா, நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தமிழ்நாட்டை காக்க வந்த தேவதூதன் அப்படிம்பாங்க. அப்போ சாதாரண மக்கள் டீ கடையில் பேசுவாங்க. விஜயோட நிகழ்ச்சியில் மட்டும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, என்ன காரணம்? மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கெட்டு போயிருக்கார். அப்போ அந்த சுப கிரகமான மக்கள் தொடர்புடைய, அதுவும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவருக்கு மக்கள் அப்படின்னு அவர் நெருங்கினாவே இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். விஜயோடைய ஜாதகத்தை நம்ம சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து அவர் அரசியலுக்கு வந்ததில் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழக அரசியலுக்கெல்லாம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. விஜயோட ஜாதகப்படி அவருடைய ஜாதக கட்டம் தமிழக அரசியல் களத்தில் இப்போ என்னவா இருக்குது, எப்படி இருக்குது? விஜய் அவர்களோட ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னம் அவருடைய ஜாதகம். இதில் அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையில் ராகு புத்திங்கிறது நடந்துகிட்ருக்கு. முதல்ல கோச்சார பலன் அப்படிங்கிறது என்னென்னா, அவருக்கு குரு பயிற்சி, சனி பயிற்சி வச்சு சொல்லக்கூடியது. அதில் இப்போ நடக்கிறது அவருக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சதாக நம்ம திருக்கணிதப்படி இருந்தது. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா மார்ச் 9ஆம் தேதி தான் அஷ்டமச்சனிங்கிறது அவருக்கு முடியுது. அதே நேரம் அது முடிஞ்சாலும் அந்த அவருக்கு அஷ்டமச்சனியை கொடுக்கக்கூடிய, அதாவது அவருக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள், வதை நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பூரட்டாதி அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அப்போ அவர் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே அடுத்து போவார். உத்திரட்டாதிங்கிறது என்னென்னா, அவருக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம். அப்போ ஜென்ம நட்சத்திரத்தில் அதுவும் சுயசாரம் பெற்று தான் மீனத்தில் அவர் உட்காந்துருக்கார். அப்போ அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படிங்கிறது ஜோதிட இதுபடி அவருக்கு சனினால் பெரிய சப்போர்ட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இங்கே குருவை வச்சு அடிப்படையில் பார்த்தோன்னா, குரு இப்போ நடக்கிறது அவருக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் குருவோட நட்சத்திரத்திலே இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக அவர் மாறப்போகிறார். அப்போ இவருக்கு அந்த அஷ்டமச்சனியோட எஃபெக்ட் இன்னும் முடியலை. இங்கே குரு பலமும் அவருக்கு இல்லை. ஏன்னா அடுத்து போகக்கூடிய பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிறது மே எண்டில் வாக்கியப்படியும் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணிதப்படியும் மாறுறாங்க. ஸோ அதுவும் இவருக்கு சாதகமான நிலை. ஜென்ம குருனா ராமர் வனவாசம். அப்போ அவருக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள்ங்கிறது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களை நம்ம பார்க்குறோம்னா, ராகு அப்படிங்கிறது அவருக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், கும்ப வீட்டில் இருக்கார். அப்போ ராகு 8ஆம் வீட்டில் இருந்து இவருக்கு சுயஜாதகப்படி ராகு புத்தியும் நடக்குது. அப்போ ஒருத்தருக்கு தசா புத்தி என்ன நடக்கிறதோ அந்த புத்தி காரகன், அதாவது ராகு
கோச்சாரப்படி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், இங்கே ராகு புத்தியும் நடக்குது. அப்போ இவருக்கு ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி அவருக்கு தோல்வியையும் மனவேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இப்போ நடந்துட்டு. இதில் என்னன்னா அவருக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்கார். சனியை விட அஷ்டம ராகு இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேது வந்து ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது வந்து வாக்குஸ்தானம். அப்போ அவருக்கு வாய் பேச்சினால் வம்பு வர்றது அல்லது நடைமுறைக்கு சம்மந்தம் இல்லாத அவர் பேசுகிறது, உளறல்கள் ஏற்படுறது, அது வந்து அரசாங்க வீடான சிம்ம வீட்டில் கேது இருக்குது. அப்போ அரசுக்கு எதிரான பரப்புரைகளை நிகழ்த்துறது, இது எல்லாமே 8ஆம் இடத்து ராகுவால் அந்த பாதிப்பை அது கொடுத்துரும். கூட்டம் கூடும், அவருக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரியான தோரணைகள் வரும். இது எல்லாமே அவருக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது அமைப்பு தான் தற்சமயம் அவருடைய கோச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ராகு புத்தி முடியறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ தேர்தல் வரைக்கும் இவருக்கு சாதகமான நிலை அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே அவருக்கு இல்லை. அவருக்கு இது ஒரு வீண் வேலையாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஓகே, விஜயோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், கூட்டணி ஆட்சி அப்படிலாம் சொல்லியும் யாருமே வரலையே. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா, அல்லது இது எப்படி அந்த இடத்துல பார்க்குறது? அவருடைய ஜாதக அமைப்பு என்னென்னா, இந்த நேரம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. இவர் போய் தானாக அரசியலுக்குள்ளே வந்து அகப்பட்டுக்கிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அஷ்டமியில் வந்து அவர் வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆரம்பத்தில் சொல்கிற சில விஷயங்களை ஜோதிட ரீதியாக வந்து அதை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா போகிறோம் மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்கும். அதனால் என்ன தான் இருந்தாலும் அஷ்டமி அப்படிங்கிறதுல ஆரம்பித்தனால அவருக்கு வந்து இது பாதிப்பு. ஏன்னா அஷ்டமியில் ஆரம்பித்து அஷ்டம சனி நடந்து அவருக்கு வந்து சனி கெட்டு போயிருக்காரு. சனி தான் 8க்குரிய 8ன்னு சொல்லுவோம் நியூமராலஜி படி. இது எல்லாமே ஒரு கொலாப்ஸாக இருக்குது. இவரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர். இது எல்லாமே இருந்தும் அவருக்கு பின்னடைவை கொடுக்கறதுக்கு காரணம் வந்து இந்த சனியோட பாதிப்புனால தான். அதை அவர் வந்து தொடர்ந்து அந்த கூட்டங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனுச நட்சத்திரத்தில் வச்சார், உத்திரட்டாதியில் வச்சார், அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரத்தில் வச்சார். இப்படி கூட்டங்களும் அது மாதிரி வந்து அமைச்சு தான் அவருக்கு பலவிதமான சர்ச்சைகளையும் பிரச்சனைகளையும் அது வந்து உண்டாக்குச்சு அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ விஜயோட ஜாதகத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் கூட்டணியை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸ் வந்துருச்சுன்னா எப்படி பார்த்தாலும் தேமுதிக வந்துடும், ராமதாஸ் தலைமையான பாமக வந்துடலாம் பேசிட்டோம். ஆனால் காங்கிரஸ் இது வரைக்குமே திமுக கூட்டணி இருந்தாலும் மூசலாடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி சேர்ந்துருச்சு. அப்போ விஜய் கூட்டணியில் ஒரு கட்சி கூட வராதாங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்து மெல்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ ஜென்ம குரு அப்படின்னா ராமர் வனவாசம் அப்படின்னு சொன்னாங்க. ராமர் வனவாசம் பட்டாபிஷேகம் அடுத்த நாள் வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து இந்த ஜென்ம குருவால் என்னது அவருக்கு அது தட்டி போயிடுச்சு. அப்போ அதை விட்டுட்டு வனத்தை நோக்கி போனார் அப்படின்னா அவர் ஒரு ராஜாவாக ஆக வேண்டிய ஒரு இதில் இருந்து அவருக்கு தட்டி போயிடுச்சு. அப்போ அந்த இரவு நேரம் வரைக்கும் அவருக்கு வந்து தெரியாதுல்ல பட்டாபிஷேகம் வந்து மிஸ் ஆக போகுது, நம்ம ராஜாவாக ஆக போகிறோம், அடுத்த இதாக ஆக போகிறோன்ட்டு இருக்கிற பொழுது அது தட்டி போச்சு இல்லையா? விஜய் ராஜாவா ஆவதற்கு தட்டி போனதுக்கு காரணம் இந்த ஜென்ம குரு வந்து அவருக்கு அதை தட்டி போக ஜென்ம குரு தான் விஜய் ராஜாவாக ஆக விடாமல் தடுக்க போகிறது. ஏன்னா அது நியர் தானே, அப்போ தானே தேர்தல் இது வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்ல, அவர் எப்படியும் வந்துடுவார் அப்படி இப்படின்னு ஒரு இதெல்லாம் இருக்கும். யாருங்க சொன்னால் இந்த மாதிரி வந்து ஜென்ம குரு ராமர் வனவாசம் போகிறாங்கிறது, அடுத்து வந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்கிறது, நாளில் குரு இருந்தால் நாய்படாத, அதாவது சுலவடைகள் போல் அதை வந்து இப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பாசிட்டிவாக பேசணுங்கிறதுக்காக சிவாதோஷம்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு உளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து மக்கள் அதை கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் கஸ்டமரை பொறுத்து தான் நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அப்போ அந்த கஸ்டமர்கள் வந்து அது மாதிரி விரும்பி கேட்குறாங்க, எனக்கெல்லாம் தோஷம் இல்லைன்னு சொல்லுங்கள், தோஷத்தினால பாதிப்பு இல்லைன்னு சொல்லுங்கள், பாசிட்டிவாகவே எனக்கு சொல்லுங்கள். சிலர்லாம் வந்து உட்காந்தோன்னே என்கிட்டே சொல்லுவாங்க, சார் எது நெகட்டிவாக இருந்தால் எதுவும் சொல்ல வேணாம் சார் அப்படின்னா, ஜாதகம் வேறு யார்கிட்ட போய் பார்த்துக்கோங்க, உள்ளதாக சொல்லலாம், நீங்கள் நெகட்டிவாக சொல்லாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது புரியலை. நம்ம அந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார்ல, எனக்கு புரியலைங்க அப்படின்னு. அது மாதிரி வந்து ஜோதிடர்கள் வந்து அப்படியே குழப்பம் ஆகிட்டாங்க. என்னடா இவங்கள்ட்ட ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது, நெகட்டிவாக பேசிட்டாங்க அப்படின்னு. இப்போ கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு சரி இருக்காதுங்கன்னு சொல்லியிருந்தோம், கடந்த 2.5 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் அது இன்னொரு யூடியூப்பில் வந்து மற்ற ஜோதிடர்கள் வந்து யாருங்க சொன்னால் அஷ்டமச்சனி வந்து ஒன்றும் பாதிப்பை தராதுங்க,
இப்படியே சொல்லி 2.5 வருஷம் பல பேர் போய் அகப்பட்டுக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணவன் கஷ்டப்படுறாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு அலறாங்க. நல்லா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குன்னா குழந்தை பிறக்காமல் போயிடுது. அதுக்கப்புறம் ஏதாவது தொழில் செஞ்சு தொழில் வந்து லாஸ் ஆயிடுது. அஷ்டம சனிக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா கடை இருந்தவன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் கடை வாங்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அப்போ நம்ம வந்து ஜோதிடருங்கிறது வந்து ஆலோசனை சொல்கிறோம், இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், அது வந்து நல்லதில்லை, மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே கடகராசிக்காரங்க எந்த லெவலில் இருந்தாலும் பாருங்களேன், ஒரு பாமரனுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும் கடகராசிக்கு. இப்போ விஜய் வந்து பீக்கில் இருந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல தொழிலில் உச்சத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் அந்த தொழிலை விட்டு வராரு பார்த்தீங்களா, அதுதான் அஷ்டமச்சனி. இப்போ இது உதாரணமாக நம்ம ராஜாக்களுக்கு மட்டுமே ஜாதகம் அப்படியெல்லாம் நம்ம பேசப்பட்டிருந்தது. இன்றைக்கி பாருங்கள், இது வந்து நம்ம சாதாரண கடகராசிக்காரனுக்கும் அதே, இவருக்கும் அதே நிலை வருது இல்லையா. அப்போ அந்த இழப்புகளை தவிர்க்க முடியலை. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா கூட்டணி. அப்போ யாராவது ஆதரவு இருந்தால் தான் நம்ம ராஜாவாக முடியும், ரைட்டா. அப்போ அந்த ராமருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அன்னைக்கு. அவங்க கணவர் என்ன சொல்கிறோ அதான் மனைவின்னு அவங்க அம்மா இருந்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க கைகை அவங்க வந்து தான் பிள்ளை தான் வரணும், பரதன் தான் வரணும், அவங்க வந்து அவங்கள நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து தன்னுடைய இதை வந்து தட்டி போயிடுது, ராஜாவாகக்கூடிய யோகத்தை ராமர் இழக்கிறார். அப்போ இவருக்கும் அந்த மாதிரி ஒரு இழப்பை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கும். கூடியிருக்கவங்க ஜால்ரா போட்டு அவங்க வந்து நீங்கள் தான் சார், யார் சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு பாருங்கள், கடைசியில் இப்போ இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் கூட இருந்தவங்களாம் ஓடி போயிடுவாங்க. அப்போ அடுத்த 5 வருஷம் இவர் என்ன பண்ணுறது, அரசியல் பண்ண முடியுமா? அடுத்த தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதுதான் அந்த அஷ்டமச்சனி, இந்த ராகு புத்திங்கிறதெல்லாம். ஏன்னா இவருக்கு கூடுதலாக இருக்குது, ராகு புத்தி, அஷ்டம ராகு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது வேறு வரப்போகுது, ஜென்ம குருவும் வரும், ஜென்ம கேதுவும் வரும். அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் இயர் ரொம்ப அவருக்கு சிரமமாக இருக்கும். இப்போ அவர் எகென்ஸ்டாக பேசுகிறார் இல்லையா, அரசாங்கத்துக்கு எதிராக, அதோட பின் விளைவுகளை அவர் சந்திப்பார். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, சூரியன் சனி அப்படிங்கிறது இவரோட ஜாதகத்தில் இணைஞ்சு இருக்குது, 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த சனியோட சூரியன் இணைந்தாலே அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது, அரசாங்கத்தால் விரயமாகுது. இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ஆளுங்கட்சியால் இவர் பாதிக்கப்பட்டார். அப்போ சூரியன்கிறது அரசாங்கம், அது சனி போய் ஆப்போசிட் கிரகங்கள் வந்து விரயத்தில் இருக்கனால அரசாங்கத்தால் விரயம், அதுதான் வந்து இவருக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ இதுதான் ஜனநாயகன் பிரச்சனைக்கும் படம் வெளியாகாமல் போனதுக்கு இதுதான் காரணமா? எப்படி நம்ம சொல்கிறோன்னா, முன்னாடி வந்து டைம் டு லீடு தலைவா படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமும் அவருக்கு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு வேர்ட் ஆயிடுச்சு, டைம் டு லீடுங்கிறது. ஸோ அப்போ அந்த அரசாங்கத்தினால அவர் வந்து பாதிக்கப்பட்டார். அந்த படத்துக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் இப்போ அந்த ஜனநாயகன் படத்துக்கும் இவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டார். நம்ம முன்னாடியே சொன்னோம், கட்சி ஆரம்பிக்கிறப்பே இதெல்லாம் நிறைய அவசரப்பட்டு வாயை விடுவாருங்க அப்படின்னு நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். அப்போ வந்து ஒரு வாயை குறைக்கணும்னா, ஆனால் இவர் என்ன பண்ணார், நான் வந்து ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னா என்னன்னா, அந்த கிரகம் பேச்சத்தையும் அவர் கேட்டாங்க. அப்போ அந்த கிரகம் சொல்லுது, சும்மா இருந்தாலும் வாய் தவறி அது வந்து மாட்டிக்கிறார். இவராக வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசிப்படுறாரு, அப்புறம் வந்து அரசாங்கத்தினால பாதிக்கப்படுறாரு. இப்போ சும்மா இருந்திருக்கலாம், நம்ம வந்து இந்த 41 பேர் இறந்தாங்க, அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசி எனக்கு சிபிஐ தாங்க வேணும்னு அடம் பிடிச்சது யார்? அப்போ தானாக போய் அகப்பட்டுக்கிட்டாரா இல்லையா? நம்ம வந்து சொல்கிறோம் இதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்க, இதெல்லாம் நல்லது இல்லைங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுதான் அந்த நேரத்தில் சந்திக்க விடாது. இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா அதுக்கேற்ற நல்லவங்களாம் சேர்ந்து வருவாங்க, ஒரு கெட்டது நடக்கணும்னா அதுக்கேற்ற ஆட்கள் சூழ்ந்துருவாங்க. இப்போ அவருக்கு வந்து கெட்டது நடக்கணும்னு இருக்குது. அப்போ யாராலும் காப்பாற்ற முடியாதப்ப இப்போ வந்து நம்ம எத்தனை வருஷமாக நம்ம பேசுகிறோம், சினிமாவில் அவர் வந்து இருக்கும்போது அரசியலுக்கு வருவாருன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் தான் நம்ம இன்டர்வியூவில் சொன்னோம். ஆனால் இதுக்கான நேரம் இது இல்லைங்க, நீங்கள் வந்து 2029லன்னு சொன்னோம், நம்ம 2030 தான் தேர்தல் வரும், ஆனால் 2029ன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம், ரைட்டா. அப்போ 29ல் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நம்ம முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அதை சொல்லிட்டோம். ஆனால் அதை வந்து அவர் மைண்டில் அதை ஏற்றிக்க முடியல பாருங்கள். அவருக்கு நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னா என்னது, அந்த கிரகம் அவரை வழி நடத்தி போகுது. அப்போ நான் செய்கிறதான் சரி, நான் வந்து ஒன்று முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து அரசியலுக்கு வரணும்னா. இப்போ ஜனநாயகனோட பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கம்மிங் அப்படின்றாரு. அப்போ அது வந்து அந்த அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு மேலும் நான் இதுக்காக பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ அவர் வந்து பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்ன, நான் வந்தால் மக்களுக்கு இதை செய்வேன்,
மற்ற கட்சிகள் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாரு. அதுவும் அவருடைய ஜாதக கட்டம் தானா, கிரக நிலைகள் தான் அவர் வாயிலிருந்து அது வரவே மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா அவர் எதிர்க்கிறது எதிரி கட்சி திமுக அது இதுன்னு பேசி அது தேவையே இல்லை. அவங்களாம் இத்தனை ஒரு தடவை வருஷம் சொல்லிட்டாரு, 2 தடவை சொல்லிட்டாரு, முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு முறை அதே சொல்லும் பொழுது என்னடா அது வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்னதான் செய்வேன் அதை முதல்ல சொல்லுன்னு தானே மக்கள் கேட்பேன். எனக்கு என்ன கிடைக்குங்கிறத சாதாரண பாமரனோட ஒரு திங்கிங்கே அதுதான். அப்போ யாரோ ஆட்சி ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டானா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே முதலமைச்சர்களுமே ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒரு மிகப்பெரிய நன்மைகளை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ காமராஜர் வந்து கல்வி விஷயத்தில் இருக்கட்டும், மதிய உணவு திட்டத்தில் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவர் பண்ணார். ஸோ அந்த நன்றி கடனாக அவருக்கு தொடர்ந்து ஓட்டு போடலை, அவரை தோக்கடிச்சாங்க. எம்ஜிஆர் வந்தார், வந்தோடனே அவருக்கு ஓட்டு போட்டு உடனேலாம் தேர்ந்தெடுக்கலை. அப்போ கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமாக அவர் நிறையா பண்ணியிருக்கார். அப்போ அவருக்கும் ஓட்டு போடாமல் அவரை ஒரு 10 வருஷம் காயப்போட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கும் அவருங்க செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு இமீடியட்டாக ஓட்டு வந்துச்சா. அப்போ மாறி மாறி மக்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பர்டிகுலர் தலைவர் இல்லை, நம்ம கட்சி தலைமை கட்சி தொண்டர்கள் வேணால் நீங்கள் நிரந்தர முதல்வரே, நீங்கள் தான் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர். நமக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா அவர்களை வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் அப்படின்னு பேசின ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா கடந்த காலங்களில் ஒரு 4 வருஷம் கூட ஆகலை, அப்படி புகழ்ந்து போற்றி இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க? நிரந்தரமான மனுஷனே உலகத்தில் இல்லைங்கிறத அது ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்போ இவர் வந்து தன்னை வந்து ஒரு ராஜாவாவோ தான் வந்து ஒரு சுப்பீரியரு, நம்ம ஒரு கடவுள், தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் 10 காசு வேணுங்கிறக்கா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தலைவா நீங்கள் தான் வந்து கடவுள், நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து காக்க வந்த தேவதூதன் அப்படிம்பாங்க. அப்போ சாதாரண மக்கள் வந்து டீ கடையில் பேசுவாங்க, பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இவர் வந்து என்னப்பா செய்ய போகிறாரு, அவர் மூல பெர்ஃபார்மன்ஸ் காட்டட்டும், இவர் என்ன செய்ய போகிறாருன்னா அப்புறம் பார்ப்போம் அப்படின்னா பாமரன் வந்து முடிவெடுக்கிறான். இது வந்து மக்களாட்சி. அப்போ வந்து இது வந்து ஜனநாயகத்தை மீறிய ஒரு செயல்லாம் இல்லை. அப்போ இங்கே வந்து ஒரு வாரிசு அரசியல் நடக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாருக்குமே வாரிசு ஆச்சுன்னா அவன் பிள்ளை வரத்தான் செய்கிறாங்க. ஒரு பொட்டி கடை வச்சுருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அதை வந்து அந்த வேலை பார்க்குறான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு சொல்லி பொட்டி கடையை வந்து அந்த ஆளுக்கு எழுதி வச்சுட்டு யாராவது போயிருக்காங்களா சொல்லுங்கள்? இப்படி எங்கேயாவது நடக்குமா? பெத்த பிள்ளைக்கு தான் சம்பாதிப்பாங்க, சொத்து பத்து எல்லாம். அவனுக்கு கூட ஹெல்ப் பண்ணவனை என்னைக்காவது ஞாபகம் வச்சுருக்காங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த ஜெயிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பாங்க. நம்ம வந்து இப்போ இது கூட சொல்கிறாங்களா, இவர் வந்து தன்னையே செதுக்கி அவர் வந்து அப்படியே வாழ்ந்த மனிதர் அப்படிலாம் சொல்கிறப்ப அதை வந்து மறுக்கணும். அந்த ஒரு ஆணவத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் என் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நீ என்ன செதுக்குற, உனக்கு ஒருத்தன் வாய்ப்பு கொடுக்குறதுன்னு ஒரு ப்ரொடியூசர் வேணும், கரெக்டாக? ஒரு நமக்கு வந்து இந்த இடத்துல நீ போப்பா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இது பண்ணுவாங்க. இந்த மனிதர்கள் ஒரு நன்றி கெட்டவங்க. ஒருத்தனுக்கு எனக்கு வந்து நான் கடவுள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கேன், கடவுளுங்கிறது யாரும் பார்க்கவே இல்லை, ஆனால் ஒரு உதவி செஞ்சவங்கள ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, நான் வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் வந்து திருப்பதிக்கு வந்து பணம் போடுறேன்னு. ஆனால் இவனோட தொழிலுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுவோம், கண்டிப்பாக உதவி இருப்பாங்க, நீ இந்த இடத்துக்கு போ, இந்த செய்யணும், ஐடியாஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அந்த இதில் ஒரு வெற்றி பெற்றோனையும் நேராக திருப்பதி கோயிலில் போய் பணத்தை போடுறது தான் இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்காக ஒரு நன்றி விசுவாசம் ஒரு கூட்டம் இருக்குங்களா, அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்ல? கடவுள் எதை சொல்கிறாரு, எனக்கு வந்து செய்கின்றாரா? இல்லை அவர் நேராக தோன்றி அப்பா என் காசை கொடு, உனக்கு இதை நான் பண்ணி விட்டேன், எனக்கு என் துட்டை கொடுன்னு அவர் எதுவும் கமிஷன் எதுவும் கேட்குறாரா? உனக்கு பக்கத்தில் இருக்க மனிதனுக்கு சக மனிதனோட பசியை உணராமல் நீ என்ன சாதனையாளனாக ஆக போகிற? பல சாதனையாளர்களுங்க இருக்கிற இடமே தெரியல. இப்போ நம்மளுடைய ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு மதிப்பு இருந்தது. அது வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு மக்கள் மத்தியில். அடுத்தடுத்த தேர்தல்கள்லையும் உங்களுக்கு காங்கிரஸோட பலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, எதிர்கட்சின்னு இல்லவே இல்லை. அது எந்த இம்பேக்டில் இருந்தது, ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றினாங்க அப்படிங்கிற ஒரே நன்றி கடனுக்கு தான் அங்கே ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காலம் போக போக மக்களை மறந்தால் எப்படி கிடைக்கும்? அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நான் பார்க்குறேன், நான் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு எனக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள். நான் வந்து இப்படி போனேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கிறவங்களே இந்த கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு மக்கள் இருக்காங்கள்ல, போன தடவை ஓட்டு போட்டாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் செஞ்சுருந்தா உங்களுக்கு எதுக்கு அது தேவைப்படுது, உங்களுக்கு எதுக்கு பரிகாரம் தேவைப்படுது? அந்த நம்மளை நம்பி வந்த மக்களுக்கு, நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு செஞ்சால் அடுத்த முறை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இது சிம்பிள்.
அவங்க யாரும் வந்து சொத்தை எழுதி வைக்க சொல்லலை, ஒரு சாதாரண ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இதை யாருமே செய்யறது. சரி, இதை நம்ம இவ்வளோ தூரம் ஏன் பேசுகிறோம்னா, இனி வரக்கூடிய அரசியல்வாதிகளாவது ஒரு விஜய் அடுத்த தலைமுறையாவது இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது பெரிய பயனுள்ளதாக இருக்கும். விஜய்க்கு எந்த படம் வந்தாலும் அவருக்கு சூரியன் எதிராக இருக்குது, அதனால அரசாங்கத்தோட மோதுவார், அவர் படம் வரதில் சிக்கல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி விஜய் தன்னுடைய வார்த்தைகளை விட்டுருவார், அவருக்கு அந்த ஜாதக கட்டம் அமைப்பு அப்படி தான் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ விஜய்க்கு சனியும் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் சனிக்கிழமை ஒரு பிரச்சாரம் போகும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பு, ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலுமே இப்போ சேலத்தில் கூட ஒருத்தருடைய ஒரு உயிரிழப்பு, இப்போ கடைசியாக ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அது சனிக்கிழமை நடக்கலை. தொடர்ந்து விஜயோட நிகழ்ச்சியில் மட்டும் ஏன் விஜயோட நிகழ்ச்சியில் மட்டும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, என்ன காரணம்? மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் கெட்டு போயிருக்கார். அப்போ அந்த சுப கிரகமான மக்கள் தொடர்புடைய, அதுவும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இவருக்கு மக்கள் அப்படின்னு அவர் நெருங்கினாவே பல ஆபத்துகளை சந்திக்கிறார். இல்லை இப்படி சொன்னீங்கன்னா நாளைக்கு விஜய் முதலமைச்சராக வந்தாலுமே மக்கள் ஆபத்தை சந்திப்பாங்க. நம்ம முதலமைச்சர் ஆவார்னு நம்ம சொல்லிட்டோம், இந்த பீரியட் சொல்கிறோம். இந்த பீரியடில் அஷ்டம நடக்குது, அஷ்டம ராகு நடக்குது. ஸோ இப்போ மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர் வந்து நாவடக்கம் தேவை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இலங்கையில் வந்து நடந்துட்டு இருந்தது, அங்கே போர் பிரச்சனை நடந்தது. அப்போ இங்கே இருக்கவங்க வந்து குரல் கொடுக்குறேன்னு சொல்லி கண்டபடி பேசி ஒரு லெவலுக்கு மேலே அவங்க என்ன சொன்னாங்க, இலங்கை தமிழர்கள்லாம் ப்ளீஸ் எங்களை பற்றி யாருமே கருத்து சொல்லாதீங்க, இப்போ நாங்கள் அதெல்லாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்கன்னா அங்கேயே இலங்கை தமிழர் அங்கே அமைச்சர்களே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எதையாவது பேசி எங்களை கெடுக்காதீங்கப்பா நாங்கள். அது மாதிரி இவங்க வந்து இப்போ தேவையில்லாமல் இவர் வந்து அதை பேசுகிறது வந்து மக்களை தான் அது பாதிக்குது. ஸோ அதனால் மக்கள், பெண்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவருக்கு இந்த நேரம் செட் ஆகாது. இது வந்து டைம் டு லீடு மாதிரி இவருக்கு வந்து இது வந்து சரியான நேரம் அல்ல. அரசியலுக்குள் நுழைந்த நேரம் தவறான நேரம். ஓகே, இந்த நேரம் சரியில்லைங்கிறீங்க விஜய்க்கு ஜாதகப்படி. இந்த நேரத்தை கடந்துட்டார் அப்படின்னா விஜயோட ஜாதகம் மாறி முதலமைச்சர் ஆயிடுவாரா? கட்டாயம் ஆயிடுவார். அதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, 2030, 29 காலங்கள்லேயே அவருக்கு அந்த ஒரு வாய்ப்புங்கிறது கட்டாயம் இருக்குது. ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். அஷ்டம ராகு விலகும், ஜென்ம கேது விலகும், அதுக்கடுத்து சனி நல்ல பொசிஷனுக்கு லாபஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆவார் அந்த டயத்தில். ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு நிலைங்கிறது கட்டாயம் அவருக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து இந்த மைனஸ் நம்ம சொல்கிறோமோ அதே அளவு நம்ம பாசிட்டிவாகவும் நம்ம சொல்கிறோம். இது வந்து நமக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு எந்த ஒரு இது இல்லை, எந்த அரசியல்வாதிக்கும் நம்ம எதிரானவங்க கிடையாது. ஆனால் ஜோதிடப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது கரெக்டாக பண்ணுங்கள், கெட்ட நேரம் இருக்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். விஜய்க்கு ஜாதக படம் இப்போ நேரம் சரியில்லை, ஆனால் கண்டிப்பாக விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு உறுதிப்பட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க. கட்டாயம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.